ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாழைப்பூவை வச்சு தான் நம்ம இட்லி பொடி பண்ண போகிறோங்க. வாழைப்பூ வந்து நிறைய விஷயத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்காது, சிலருக்கு அதை எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. இன்னைக்கு நம்ம அதை வச்சு தான் ஒரு இட்லி பொடி பண்ண போகிறோம். இப்போ அந்த பூவை மட்டும் நம்ம அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இப்படி ட்ரை பண்ணி 25 கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 70 கிராம் கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு ஒரு 60லேருந்து 65 கிராம் எடுத்துக்கலாம். எள்ளு 25லேருந்து ஒரு 30-40 கிராம் கூட எடுத்துக்கலாங்க. உப்பு 20 பூண்டு பல்லு, பெருங்காயம் 2 கை கருகப்பிள்ளை எடுத்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் நான் வந்து ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த கடலைப்பருப்பையும் இன்னொரு கடாயில் கருப்பு உளுந்தையும் போட்டு நான் ரெண்டையுமே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறேங்க. நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் வறுத்துக்கலாம், ஆனால் கருகிராமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அந்த வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நம்ம நிழல்ல உலர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா, நான் காருக்குள்ளே வச்சு காய வைப்பேன். ஏன்னா ஊட்டியில் அடிக்கடி மழை வந்துடும். நீங்கள் கீழே பிளைன்ஸில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிழல்ல அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே அதுலேயே நான் எடுத்து வச்சிருந்த வரமிளகாயையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றாவே அடுத்தடுத்து போட்டுடுறேன். இப்போ இந்த வரமிளகாய் சூடு வந்த உடனே நான் அந்த வாழைப்பூவையும் இதில் போட்டு லேசாக சூடு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாழைப்பூ ரொம்ப கருகிராம பார்த்துக்குங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்தும் நல்லா செவந்திருச்சு பாருங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வர மல்லி சேர்க்குறேங்க. இது அந்த ஃப்ளேவரை ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. அதனால நான் வர மல்லி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சைடில் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது வறுபட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து தொட்டு பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து மல்லியும் வறுபட்டோம்னா நான் 2 கை உலர்த்தின கருகப்பிள்ளை போடுறேங்க. எனக்கு கிடைக்கும் போது அதையும் நான் இந்த மாதிரி நிழல்ல உலர்த்தி வச்சுப்பேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான கருகப்பிள்ளை கூட போட்டுக்கலாம். ஆனா அது நல்லா மொறுமொறுன்னு ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். வாழைப்பூ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்காதும்பாங்க. சிலருக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாதுங்க. நிறைய சீசன்ல கிடைக்கும் போது கூட நம்ம இந்த மாதிரி எல்லாமே செய்து வச்சுக்கலாம். இப்ப கல்லுப்பையும் நான் அதுல போட்டுட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகுற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப அதை எடுத்ததுக்கு அப்புறம் எள்ளு நான் வந்து ஒரு 50 கிராம் கிட்டேயே போட்டிருக்கேன். எள்ளு நம்ம கனவு தோட்டத்துல உள்ள எள்ளு தான். அது குத்துனனால இந்த வெள்ளை மேல இருக்கிற தொளி வந்துட்டு கருப்பும் வெள்ளையுமா தெரியுது. ஸோ குத்தி நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட இது பொரிஞ்ச உடனே நம்ம பெருங்காயமும் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டிராப் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த 20 பூண்டு பல்லையும் தட்டி போட்டு தொளி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதையும் வறுத்துட்டு எல்லாம் ஆறின உடனே நம்ம இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ இட்லி பொடி ரெடிங்க. உங்களுக்கும் வாழைப்பூ கிடைச்சதுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இதுல கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.